வேந்தருக்கு சிறப்பு செய்பவர்கள் நிகழ்ச்சிக்கு இடையராக இருக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். செயலாளர்கள் இப்போது ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. பக்தர்களின் பாராட்டு. அறநிலை இன்று வளர்நிலை. இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களே வருக, சீருரை தருக. அமைச்சர் அவர்கள் நமது வேந்தர் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். அன்பு பெரியவர் அருளாளர் கே. விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு தமிழ் இயக்கம் தொடங்கி 8வது ஆண்டை நிறைவு செய்திருக்கின்ற இந்த மாபெரும் தமிழுக்கு ஆற்றுகின்ற தொண்டிற்காக அவரை பாராட்டுகின்ற நல்லதொரு நிகழ்ச்சியிலே நானும் பங்கேற்கின்ற ஒரு நல்வாய்ப்பினை நல்கியிருக்கின்ற, துண்டுச்சீட்டு எதுவும் இல்லாமல் 1 மணி நேரம் என்றாலும் கவி பாட முடியும் என்று ஒட்டுமொத்த தமிழகத்திலே இருக்கின்ற கவிஞர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கின்ற என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அருமை ஐயா கவிப்பேரரசர் அப்துல் காதர் அவர்களே, தாராளமாக தட்டலாம். அது என்ன பஞ்சமாக தட்டுறீங்களே? மேடையை பார்க்கின்ற பொழுது ஒரு அச்ச உணர்வு ஏற்படுகின்றது. ஏனென்றால் மேடையில் அமர்ந்திருக்கின்றவர்களை பார்த்தால் தமிழிலே ஜாம்பவான்கள் தான் தெரிகிறார்கள். நாங்கள் அவர்கள் பேசி கேட்டு அதிலிருந்து ஏதாவது 1-2 கருத்துக்களை எங்களுக்கு கிடைக்கின்ற மேடைகளை பேசி பழக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு அவர்களை உட்கார வைத்து கொண்டு எனக்கு பேசுகின்ற ஒரு சூழல் வந்திருப்பது அவர்களுக்கு தர்ம சங்கடத்தை உருவாக்கும் என்று நினைக்கின்றேன். இருந்தாலும் இந்த நிகழ்விலே நிறைவாக பங்கேற்றிருக்கின்ற மூத்த முன்னோடிகளான அருமை ஐயா ரங்கராஜன் அவர்களே, அருமை ஐயா கிருஷ்ணசாமி அவர்களே, அருமை ஐயா எம்ஜிஎம் முத்து அவர்களே, அருமை ஐயா நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களே, அன்பிற்கினிய இந்த நிகழ்விலே எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற வேதகிரி சண்முக சுந்தரம் அவர்களே, சுந்தரமூர்த்தி அவர்களே, அன்பிற்கினிய முனைவர் ராஜேந்திரன் அவர்களே, அன்பிற்கினிய செல்வராஜ் அவர்களே, அன்பிற்கினிய சகோதரி சாரதா நம்பி ஆரூரான் அவர்களே, அன்பிற்கினிய முனைவர் வி முத்து அவர்களே, அன்பிற்கினிய மாதவ சின்னராஸ் அவர்களே, அன்பிற்கினிய முனைவர் கனகராஜ் அவர்களே, அன்பிற்கினிய சிவாலயம் ஜே மோகன் அவர்களே, வருகை தந்துவிட்டு சென்றிருக்கின்ற அன்பிற்கினிய பெரியோர்களே, அன்பிற்கினிய வரலட்சுமி நிகழ்ச்சி தொகுப்பாளர் வரலட்சுமி அவர்களே,
நன்றியுரை நல்க இருக்கின்ற சுகுமார் அவர்களே, அன்பிற்கினிய மல்லை சத்யா அவர்களே, அன்பிற்கினிய சகோதரி வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களே, எனக்கு பின்னால் பேச இருக்கின்ற அன்பிற்கினிய அருமையண்ணன் முத்தரசன் அவர்களே, வருகை தர இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அன்பிற்கினிய பொன்னையன் அவர்களே, அருமையண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களே, தமிழகத்தை சார்ந்த பல்வேறு நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மதிய நேர வணக்கத்தை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை பொறுத்தளவில் அருமை ஐயா விஸ்வநாதன் அவர்கள் 1991ஆம் ஆண்டிற்கு முன்பிருந்து தெரியும். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலாக நான் அறிந்த ஒருவர். அரசியலிலே நாடாளுமன்ற உறுப்பினர் என்று 2 முறை இருந்தவர், சட்டப்பேரவை உறுப்பினராக 2 முறை இருந்தவர், ஏன் தமிழகத்துடைய கூட்டுறவு மற்றும் உணவு மற்றும் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தவர். இப்படி அமைச்சர் பொறுப்பு, அரசியல் பொறுப்பு அலங்கரித்தவர்கள் சொற்பமானவர்கள்தான் கல்விக்காக தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அரசியல் வாழ்க்கையிலிருந்து விடுவித்து கொண்டவர்களில் முதன்மையானவர் நம்முடைய அருமை ஐயா விஸ்வநாதன் என்றால் அது மிகையாகாது. ஆனால் அவருடைய இலக்கு அமைச்சர் என்ற போதும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற போதும் சரி, சட்டமன்ற உறுப்பினர் என்ற போதும் சரி, தமிழ் தமிழ் தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று தமிழை நிமிர்த்தக்கூடிய, தமிழை உயர்த்தி பிடிக்கக்கூடிய காரியத்தை 85 வயதிலும் தோய்வின்றி செய்கிறார் என்றால் அவருக்கு தமிழ்பால் அருளிய அருளாகத்தான் அதை நாம் கணக்கிட்டு காட்ட முடியும். அவர் ஸ்டார் என்ற ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். அந்த திட்டத்தில் பார்த்தால் பல ஆயிரம் மாணவ செல்வங்கள் கல்வி கற்க முடியாமல் இருப்பவர்களுக்கு முழுவதுமாக கல்வியை தந்து வாழ்க்கையிலே பொருளாதாரம் ஏற்றம் பெறுவதற்காக கல்வியை தருகின்ற ஒரு கல்வி கண்ணாக இன்றைக்கு தமிழகத்தில் அவர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய பல்கலைக்கழகங்களில் 9 மொழிகள் கற்றுத்தரப்படுகின்றன. ஆனால் 9 மொழிகளில் பல மொழிகள் இருந்தாலும் தமிழுக்குண்டான பெருமையை முழுவதுமாக அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் கற்க வைத்து தமிழ் வளர வேண்டுமென்று அனுதினமும் பாடுபட்டு கொண்டிருப்பவர் நம்முடைய அருமை ஐயா பெரியவர் விஸ்வநாதன் என்றால் அது மிகையாகாது. தமிழ்நாட்டின் மூத்த முன்னோடியாக தமிழுக்கு பெருமை சேர்த்து தமிழ் கூறுகின்ற நல்லுலகம் படைத்தவர்கள், மூத்தோர்கள் அனைவருக்கும் முழு அளவு உதவி புரிந்து தமிழை வாழ வைக்கின்றவர் நம்முடைய அருமை ஐயா விஸ்வநாதன் என்றால் அது மிகையாகாது. இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்திருக்கின்ற பணி, நான் முதல்வன் என்றாலும் சரி அல்லது புதுமை பெண் திட்டம் என்றாலும் சரி, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எப்படி கல்விக்கு முன்னுரிமை அளிக்கின்றார்களோ, ஒரு அரசாங்கம் செய்கின்ற பணிகளுக்கு தோள் கொடுத்து தோள் நிற்பவர் நம்முடைய அருமை ஐயா விஸ்வநாதன் என்றால் அது மிகையாகாது. நேற்றைக்கு முன்தினம் கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய நேரு விளையாட்டு அரங்கில் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை நடத்தினார். அந்த நிகழ்ச்சியில் கல்வியில் இந்த ஆண்டு சிறந்து முதல் மதிப்பெண்கள் பெற்றிருப்பவர்களுக்கு 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை, ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு பாராட்டு என்று ஒரு பெரிய பிரம்மாண்ட நிகழ்ச்சியை நடத்தினார்கள். அந்த நிகழ்ச்சியில் நம்முடைய முதலமைச்சர் அவர் பேசுகின்ற போது சொன்னார், படிக்காத மேதை என்று அந்த காலத்தில் சொல்லுவார்கள், ஆனால் இந்த காலத்தில் முழுவதுமாக அனைவரும் கல்வி கற்க வேண்டும், அப்பொழுதுதான் நாட்டினுடைய பொருளாதாரம் உயரும் என்று நேற்றைக்கு முன்தினம் ஆணித்தரமாக எடுத்து கூறினார். அதேபோல் அவர் சொல்லிய வார்த்தை, கல்வி என்ற ஒன்றுதான் யாராலும் திருட முடியாத சொத்து. ஆகவே படியுங்கள் படியுங்கள் படியுங்கள், நான் இருக்கிறேன் உங்களுக்கு என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வார்த்தைக்கு உறுதுணையாக இருப்பவர், மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கருத்துக்கு தோள் கொடுப்பவர் நம்முடைய அருமை ஐயா விஸ்வநாதன் என்றால் அது மிகையாகாது. அந்த வகையிலே அருமை ஐயா விஸ்வநாதன் அவர்கள் இன்னும் 100 ஆண்டு கடந்து வாழ வேண்டும். அவர் 100 ஆண்டு கடந்து வாழ்ந்தால் கல்விக்கண் தமிழகத்திலே சிறப்போடு இருக்கும். சொல்லுவார்கள், ஓராண்டு பலன் வேண்டுமா நெல்லை நடுங்கள் என்பார்கள், 10 ஆண்டு பலன் வேண்டுமா மரத்தை நடுங்கள் என்பார்கள்,
100 பலன் வேண்டுமா, கல்வியை தாருங்கள் என்பார்கள். அந்த 100 பலன் பெறுகின்ற கல்வியை தருவதற்கு நீங்கள் 100 மேல் வாழ்க 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 வேண்டும் என்று கூறி என்னுடைய அருமையான இந்த வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புன்னகை முகம் நல்லுலகம் அறிந்த நல்லி ஆடையகம் சீர்பட நடத்தி வரும் தெள்ளிய தமிழ்கடல் தமிழ் திரு முனைவர் நல்லி குப்புசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். நான் வேந்தர் ஐயாவுடைய பல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தது. சென்ற முறை நான் வேலூர் போகணுன்னு ஆசைப்பட்ட போது எங்கள் குடும்ப மருத்துவர் சி சுப்பிரமணியம் சொல்லிவிட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி விஐடி போயின்னு இருக்கேன்னு. சரி, நானும் ஃப்ரீயாக இருக்கேன் வாரேன். அப்புறம் அங்கே வந்தப்புறம் தான் தெரிஞ்சது இவருடைய ஊருக்கு அடுத்த ஊரில் தான் அவர் இருந்தார்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட இவர் சீனியர், ஒரே காலகட்டத்தில் படித்தவங்க. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு நிகழ்ச்சி இருந்தபோது இவரோட படித்தவங்க அத்தனை பேரும் மேடையில் உட்காந்துருந்தாங்க. ஒரு 8 பேருக்கு மேலே இருக்கும். ரொம்ப அங்கேயே நடந்தது, வெள்ளூர்லேயே சிறப்பாக நடந்தது. அந்த வளாகம்லாம் சுற்றி பார்த்தபோது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். இப்போது அவருக்கு அந்த நியூயார்க்கில் அந்த ஒரு வாழ்த்து மடல் படித்தது இந்த அழைப்பு 2வது பக்கத்தில் இருக்குது. அது பூரணமாக அந்த வாழ்த்துக்கு மேலேயும் தகுதி உடையவர் அவர் தமிழ்நாட்டில் இருந்து நாம் அந்த காலத்தில் நம்ம பிறந்திருக்கோன்னு நாம் செஞ்ச புண்ணியம். அது நம்ம குழந்தைங்களாம் செஞ்ச புண்ணியம். அவரோட இதில் அமைப்பில் படிச்சுன்னு இருக்காங்க. நான் அவர்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், அதாவது இப்போ நான் வயசாகி போச்சு, எனக்கு அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்க வாய்ப்பு இல்லை. எனக்காக ஒரு முதியோர் கல்லூரி ஆரம்பிச்சிங்கன்னா முதல் மாணவனை நான் சேர்றேன். அப்புறம் அந்த ஒரு தூய்மை பார்த்தபோது பல காரணங்களை அனுசரித்து தான் நியூயார்க் பல்கலைக்கழக டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கு. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஒரு டாக்டர் பட்டம் கிடைச்சது 2வதுன்னு என்னுடைய ஞாபகம் இல்லையா. அதாவது இதுக்கு மேலேயும் பட்டங்கள் பெறத்துக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குது. 2வது நான் சுருக்கமாக போய் நிறைய பேர் பேசக்கூடுங்க. அவர் வாழ்க்கையில் செஞ்ச ஒரு மிக உன்னதமான ஒரு விஷயம், ஈரா ஷெயினை அழைச்சிட்டு தகப்பனார் போல் பக்கத்துலேருந்து அவர் பார்த்துன்றது. அவர் எந்த பக்கமும் சாயாமல் கட்டுரைகள் எழுதுவார். ஈரா ஷெயின் தினமணியில் நடுப்பக்க கட்டுரையாக வரும். அது நான் பார்த்துருக்கேன். ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது இவரே கூட கை பிடிச்சிட்டு எங்கள் டேக் ஆடிட்டோரியத்தில் நடந்து இவரே கூட அழைச்சிட்டு வந்தார். ரொம்ப அன்றைக்கி ஈரா ஷெயின் அற்புதமாக பேசினார். சாரும் ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. அது நிகழ்ச்சி மறந்து டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி எலெக்ஷன் சீஃப் கமிஷனராக இருந்து அவருடைய புஸ்தகம் வெளியிட்டு விழான்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் அவர்கிட்ட குணங்கள்லாம் நிறைய நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி நான் வந்ததில் ஒரு பெரிய சந்தோஷம், அத்தனை வைஸ் சான்சலர் நான் பக்கத்தில் உட்காந்து பார்த்து பேச வாய்ப்பு ஒன்று ஏற்படுத்தி கொடுத்தார். அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். எனக்கு புகழத்துக்கு வார்த்தைகள் இல்லை. இந்த நியூயார்க் அந்த பட்டம் கிடைச்ச மாதிரி இப்போ இன்னொரு ஆசை எனக்கு என்னென்னா, நான் யாரும் வெளி மாநிலத்திலேருந்து வரும்போது சென்னைக்கு ஏதோ ஒரு காரணமாக அக்கம் பக்கத்தில் உள்ள இடத்துக்கு வரும், முக்கியமாக திருப்பதிக்கு வந்தாங்கன்னா வருவாங்க, கடைக்கு வருவாங்க, வந்துட்டு பேசிட்டு போவாங்க. நான் இப்போ அடிக்கடி வரவங்களை நீங்கள் திருப்பதி வந்தீங்களான்னு, இல்லை வெயிட்டில் என் சன் படிக்கிறான் அவரை பார்க்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை. அதாவது அந்த ஸ்தாபனத்தை எப்படி வளர்த்த ஒரு தனி மனிதராக வளர்த்துருக்கான்றது நான் ஒரு காலை தொட்டு நான் நமஸ்காரம் பண்ணுறேன். இது எங்கள் குழந்தைங்கள் செஞ்ச புண்ணியம். நீங்கள் வெள்ளூரில் இந்த இதை ஆரம்பிச்சிருக்கீங்க ஸ்தாபனத்தை. ஒரு 100 ஆண்டுகால் வாழணும், 120 ஆண்டுகள் ராமானுஜர் மாதிரி வாழணும். வெளி மாநிலத்துலேருந்து குழந்தைங்க இங்கே படிக்கிறாங்க, வெளிநாட்டிலேருந்து குழந்தைங்க படிக்கக்கூடிய ஒரு காலம் வரும்ன்று சொல்லி அவருக்கு தீர்காயுசு பகவான் குறுக்கன்னு. அப்படி அது வெளிநாடுகள்னு அந்த குழந்தைங்க படிக்கிறாங்க. அதனால் இது ஒரு தனி மனிதர் சாதனை.
அவர் நல்ல வேளை அவருடைய கல்வி அரசியல்லேருந்து கல்விக்கு வரணும்னு மனசில் தோணிச்சு. அவருக்கு வந்து நான் எப்படி பாராட்டுன்னு தெரியல. நான் அவரோட சின்னவன் 2 வயசு. என்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவேன், இந்த என்ன வயசு 2 வயசு சின்னவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் வாழ்த்துறது இல்லாமல் நான் பகவானை பிரார்த்திச்சுக்கிறேன். நீண்ட காலம் அவர் வாழ்ந்திருந்து நமக்கு சர்வீஸ் செய்யணும்னு எல்லா சார்பிலும் பிரார்த்தனை முடியும். நன்றி, வணக்கம். நன்றி. காலம் கடந்து விட்டது. ஆனாலும் இந்த அருமையான விழாவினை ஏற்பாடு செய்து தமிழ் இயக்கத்தின் சார்பாக அத்துணை தலைவர்களையும் தமிழ் அறிஞர்களையும் இங்கே அழைத்து வந்த நம்முடைய பொதுச் செயலாளர் கவியருவி அப்துல் காதர் அவர்களே, பொருளாளர் பதுமனார் அவர்களே, அமைப்பு செயலாளர் வணங்காமுடி அவர்களே, மாநில செயலாளர் சுகுமார் அவர்களே, இந்த விழாவை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த பெருநகரத்தில் ஏற்பாடு செய்த சிரமமாக இருந்தாலும் திருமதி வரலட்சுமி அவர்களும் ராஜராவன் சிறப்பாக ஏற்பாடு செய்த அந்த இருவருக்கும், எனக்கு முன்னாலே அருமையான வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற அல்லது வாழ்த்துரை வழங்கி சென்றிருக்கின்ற அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களே, எனக்கு பின்னாலே நிறைவேறியாற்ற வருகை இருந்துள்ள முன்னாள் அமைச்சர் திரு பொன்னையன் அவர்களே, திரு திருமாவளவன் அவர்களே, நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் திரு டி.கே. ரங்கராஜன் அவர்களே, கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்களே, திராவிடர் கழகத்தின் செயலாளர் திருமதி அருள்மொழி அவர்களே, இங்கே கலந்து கொண்டு நினைவு பரிசு வழங்கிய சிவாலயம் மோகன் அவர்களே, இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்களே, வாழ்த்துறை வழங்கி தலைமை தாங்கி முதலில் உரையாற்றி சென்றிருக்கின்ற முனைவர் விஜி சந்தோஷம் அவர்களே, முனைவர் கனகராஜ் அவர்களே, திரு நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களே, முனைவர் முத்து அவர்களே, திரு மாதவ சென்ராஜ் அவர்களே, பாராட்டுரை வழங்கிய மேனாள் துணைவேந்தர் டாக்டர் சண்முக சுந்தரம் அவர்களே, பேராசிரியர் சுந்தரமூர்த்தி அவர்களே, பேராசிரியர் ராஜேந்திரன் அவர்களே, என்னுடைய வகுப்பு தோழர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு செல்வராஜ் அவர்களே, என்னுடைய இன்னொரு வகுப்பு தோழர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு கிருஷ்ணசாமி அவர்களே, முனைவர் நம்பி ஆரூரான் அவர்களே, இபிஎஸ்ஐ சார்பாக வருகை தந்து உரையாற்றிய திரு டாக்டர் சதுர்வேதி அவர்களே, திரு பழனிவேல் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற தமிழ் அறிஞர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, பேராசிரியர் பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். முதலில் இந்த கௌரவ பட்டத்தை, டாக்டர் பட்டத்தை வழங்கிய நியூயார்க் மாநில பல்கலைக்கழகத்திற்கும் பிங்காம்டன் பல்கலைக்கழகத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் ஓராண்டுக்கு மேலே இதற்கு காலத்தை எடுத்துக்கொண்டார்கள். காரணம், அது அரசு பல்கலைக்கழகம், அதற்கு பல்வேறு நியதிகள் இருக்கின்றன. அவையெல்லாம் எனக்கு முதல்ல கடிதம் வந்தது 23ஆம் ஆண்டு மே மாதம். அவர்கள் எனக்கு கொடுத்தது ஒரு ஆண்டு கழித்து 24 மே மாதத்தில் எனக்கு அந்த பட்டத்தை கொடுத்தார்கள். ஆனாலும் அதற்கு மிக சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய அதுவும் பேராசிரியர் ஸ்ரீஹரி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கல்வியை அவர்கள் கல்வி பணியை மதிக்கிறார்கள் என்றுதான் அதற்கு அர்த்தம் என்று நான் கருதுகிறேன். உலகெங்கும் கல்வி பரவ வேண்டும் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அதை ஆதரிக்கிறார்கள். நம்முடைய நாட்டில் அதுவும் கல்வியிலே, உயர்கல்வியிலே நாம் பின்தங்கிய ஒரு நாடு.
அதற்கு காரணம் நம்முடைய ஜிஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 27% தான். வளர்ந்த நாடுகளெல்லாம் அது 60%-லிருந்து 100% இருக்கிறது. நாம் அது இப்படி வளர வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கையில் 50% வளர வேண்டும் என்று அரசு சொல்லியிருக்கிறது. தமிழ்நாடு ஒரு மாநிலம்தான் ஏற்கனவே 50% எட்டியிருக்கிறது உயர்கல்வி. இது இவ்வளவு நாம் வந்திருப்பதற்கு அரசு ஒரு காரணம்தான், ஆனால் பெற்றோர்கள் தான் முழுமையான காரணம். நாம் அதிகமாக கல்விக்கு செலவழிப்பதில்லை. அது மைய அரசாக இருந்தாலும் மாநில அரசுகளாக இருந்தாலும் இன்னும் கல்விக்கு உரிய இடத்தை கொடுத்து அதற்கு வேண்டிய பணத்தை செலவழிப்பதில்லை. இந்த ஆண்டு மொத்த வரவு செலவு தொகை பட்ஜெட் 47 லட்சம் கோடி மத்திய அரசுக்கு. அதில் 1 லட்சம் கோடி தான் கல்விக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட நாட்களாக பல்லாண்டு காலமாக இந்த நாட்டிலே கேட்டுக்கொள்ளப்படுவது மொத்த வருவாயிலே 6% கல்விக்கு செலவிட வேண்டும் என்று. 6% of the GDP should be spent on education. நாம் இன்னும் 3% தாண்டவே இல்லை. கிட்டத்தட்ட எல்லா மாநிலத்திலும் அதே நிலைமைதான். உலகத்தில் கல்விக்கு செலவழிப்பதை ஒரு ரேங்க் போடுகிறார்கள். பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எஜுகேஷன் ரேங்கிங் என்று உலக அளவில் 180 நாடுகளில் அந்த ரேங்க் போடும்போது நமக்கு 155வது இடம்தான் வருகிறது. ஆக அந்த அளவுக்கு நாம் அதில் பின்தங்கி இருக்கிறோம். கல்வியில் வளர்ந்தால்தான் கல்வியாலே உயர்கல்வியாலே வீடும் வளரும் நாடும் வளரும். நாம் இதை அறிந்தது. நாம் இதை பார்க்கிறோம், கண்கூடாக பார்க்கிறோம். இங்கே பேசியவர்களெல்லாம் குறிப்பிட்டார்கள் விஐடியில் இருக்கிற ஸ்டார்ஸ் திட்டத்தை பற்றி. சப்போர்ட் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் என்பதை ஸ்டார்ஸ் என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒரு மாணவனையும் ஒரு மாணவியையும் தேர்ந்தெடுத்து அரசு பள்ளியிலே கிராமப்புறத்தில் இருக்கிற அரசு பள்ளியில் படிப்புகளை தேர்ந்தெடுத்து எல்லாமே இலவசமாக கொடுக்குறோம். கல்வி, தங்குமிடம், உணவு எல்லாம் கொடுத்து வேலை வாங்கி கொடுத்து அனுப்புகிறோம். அப்பொழுது அவர்கள் என்ன சம்பாதிக்கிறார்கள் என்பதை எங்களுடைய பேராசிரியர் ஒரு கணக்கு போட்டு இடத்துல கொடுத்தார். அதை நான் பார்த்தால் அந்த மாணவனோ மாணவியோ வேலைக்கு போகும்பொழுது அவங்க அப்பா சம்பாதித்தை போல 10லிருந்து 20 மடங்கு சம்பாதிக்கிறார்கள் முதல் மாதத்திலேயே. அது அவர்களால் முடிகிறது. அது மாதிரி நாடு பூராவும் செய்ய முடியும். வறுமையை விரட்ட வேண்டுமானால், ஏழ்மையை போக்க வேண்டுமானால் அது கல்வியால் தான் முடியும். இலவசங்கள் ஓரளவுக்கு உதவி செய்ய முடியும், முழுமையாக அந்த நிலையை மாற்றாது. அந்த கல்வியை நாம் கொடுக்க வேண்டும். நல்ல காலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அக்கறை எடுத்துக்கொண்டு இப்பொழுது யார் யார் உயர்கல்விக்கு போகிறார்கள் அவருக்கெல்லாம் 1000 ரூபாய் மாதம் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக நான் அவரை பாராட்டுகிறேன். அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி படிக்கின்ற அத்தனை மாணவர்கள், வெறும் அரசு பள்ளி மட்டுமல்ல, தனியார் பள்ளியில் படித்தாலும் அவங்க ஏழை மாணவர்கள், நடுத்தர வகுப்பை சார்ந்தவர்களுக்கு அரசாங்கத்தின் உதவி வேண்டும். முழுவதுமாக கொடுத்தாலும் சரி, அல்லது சில நாடுகளில் கடனுக்கு ஏற்பாடு செய்வார்கள், வட்டியில்லா கடன் கொடுப்பார்கள். அப்படி ஏதாவது செய்து இந்தியாவிலே நாம் முதலிடத்தை பெற வேண்டும். இப்போது இருக்கிற 50% போதாது. வளர்ந்த நாடு ஜெர்மனியிலே இது 75%, அமெரிக்காவிலே 88% இருக்குது. தென்கொரியாவும் ஆஸ்திரேலியாவும் 100க்கு 100% என்று சொல்கிறார்கள். அப்படி நாமும் போட்டி போட வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அந்த கல்வி உயர்ந்தால்தான் பொருளாதாரம் உயரும். நாம் பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடாக வர வேண்டும் என்று விரும்புகிறோம். நாம் ஓரளவுக்கு வளர்ந்திருக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. உலகத்தின் 5வது இடத்திலே நாம் இருக்கின்றோம். டோட்டல் ஜிடிபி என்று பார்த்தீர்களானால் மேலே 4 நாடுகள், நாம் 5வது இடத்தில் இருக்கிறோம். ஆனால் தனிநபர் வருமானம் என்று பார்த்தால் 140வது இடத்தில் இருக்கிறோம். அதற்கு காரணம் கல்வியை போதுமான அளவுக்கு கொடுக்காததும் ஒரு முக்கிய காரணம். ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருப்பதற்கு அது ஒரு காரணம். ஏற்கனவே சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் மிக அதிகம் நம் நாட்டில். அது ஜாதியின் காரணமாக 25,000 ஜாதிகள் இருக்கின்றன. அதை உடனடியாக மாற்ற முடியுமா என்று தெரியாது. ஆனால் கல்வியாலே அதை குறைக்க முடியும். நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த சாதி மறுப்பு திருமணங்கள்லாம் பெரும்பாலும் படித்தவர்கள் சாதியை பற்றி கவலைப்படுவதில்லை, மதத்தை பற்றி கவலைப்படுவதில்லை. ஆக அதை மாற்ற முடியும். அதே போல் பொருளாதார ஏற்றத்தாழ்வு,
பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளில் ஒரு 20 ஆண்டு காலமாக உலகிலே அதிகமான ஏற்றத்தாழ்வு இருக்கிற நாடாக இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது. அதை அரசியல் கட்சிகளோ யாரும் அதை பற்றி பெரிதாக பேசுவதில்லை. ஒரு சிலர் தான் அதை பேசுகிறார்கள். இந்த மக்கள் தொகை 140 கோடியில் மேலே இருக்கிற 10% பேர் இந்த நாட்டில் இருக்கிற 80% சொத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். They control 80% of the wealth of the country. கீழே இருக்கிற 50% பேரிடம் 3% சொத்துக்கள் தான் இருக்கின்றன. இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால் இதில் நாம் அமெரிக்காவையே ஓவர்டேக் செய்து விட்டோம், தாண்டி விட்டோம். மேலே இருக்கிற 1% பேர் அமெரிக்காவிலே 37% சொத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே மேலே இருக்கிற 1% பேர் 58% சொத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அமெரிக்காவை இதில் நாம் தாண்டி விட்டோம். அது சரியல்ல. இது மிகப்பெரிய இழிவுக்கு நம்மை கொண்டு போய் விட்டுவிடும், அழிவுக்கு கொண்டு போய் விட்டுவிடும். அதை மாற்ற வேண்டுமானால் அரசாங்க கொள்கைகளும் மாற வேண்டும், அதேபோல் கல்வியும் அனைவருக்கும் தர வேண்டும். நீங்கள் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் இந்த ஜிஎஸ்டி என்ற வரி இருக்கிறவங்களுக்கு தெரியும். எங்கே போனாலும் ஜிஎஸ்டி தான். நாங்கள் மாணவனுக்கு சாப்பாடு போட்டாலும் ஜிஎஸ்டி கட்டணும், கட்டடம் கட்டினாலும் ஜிஎஸ்டி போடணும். அரசாங்கம் கல்விக்கு உதவி செய்வதற்கு பதிலாக கல்விக்கூடங்களிலிருந்து வசூல் செய்து கொண்டிருக்கிறார். மத்திய அரசும் செய்கிறது, மாநில அரசும் செய்கிறது. இது மாற்றப்பட வேண்டும். நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், அந்த கீழே இருக்கிற 50% பேரிடம் எவ்வளவு வசூலாகிறது என்ற கணக்கை பார்த்தேன். ஜிஎஸ்டி மொத்தமாக உங்களுக்கு தெரியும், மாதத்துக்கு 2 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி வசூலாகுது. அந்த 2 லட்சம் கோடியில் கிட்டத்தட்ட 65% கீழே இருக்கிற மக்களால், 50% மக்கள் 3% சொத்துக்களை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் 65% வரியை செலுத்துகிறார்கள். மேலே இந்த 80% சொத்துக்களை வைத்திருப்பவர் 4 அல்லது 5% தான் அந்த வரியை கட்டுகிறார்கள். ஆக இதுதான் நிலைமை. ஆக ஒரு பக்கம் அவர்களுக்கு கல்விக்கும் கொடுப்பதில்லை, வரியும் அவரிடத்தில் அதிகமாக வசூல் செய்கிறோம். கல்வியும் சுகாதாரமும் தான் ஒரு நாட்டை உயர்த்தும். எனி வெல்ஃபேர் ஸ்டேட் ஷுட் ஸ்பெண்ட் ஆன் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த். இது ரெண்டுமே நம்முடைய நாட்டில் நடக்கவில்லை, அது நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்படி கல்வி உயர்ந்தால்தான் நாட்டிலே ஜனநாயகமும் நிலைக்கும். நல்ல மக்களாட்சி வேண்டுமானால் மக்களுக்கு அறிவுள்ளவர்களாக, கண்ணை திறந்தவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய இப்பொழுது இருக்கிற மக்களாட்சி பேருக்குத்தான் மக்களாட்சி. மக்களாட்சியை 2 விதமாக பிரிப்பார்கள். ஒன்று ஃபுல் டெமோக்ரஸி, இன்னொன்று ஃப்ளாட் டெமோக்ரஸி, FLAWED, குறையுள்ள மக்களாட்சி அல்லது அரைகுறை மக்களாட்சி என்று சொல்லலாம். நாம் இந்த அரைகுறை மக்களாட்சியில் தான் இருக்கிறோம். முழு மக்களாட்சி 23 நாடுகள். ஆசியாவில் 2 நாடுகள் தான் அது இருக்கின்றன, தென்கொரியாவும் ஜப்பானும். மிச்சம் இருக்கிற ஜனநாயக நாடுகள் தேர்தல் நடக்கும், அரசாங்கம் வரும், ஆனால் முழுமையாக இருக்காது. அங்கே பலவிதமான கட்டுப்பாடுகள் இருக்கும். எதிர்க்கட்சிகளை கட்டுப்படுத்துவார்கள், பத்திரிகைகளை கட்டுப்படுத்துவார்கள், தொலைக்காட்சிகளை கட்டுப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட மக்களாட்சியை முழு மக்களாட்சியாக ஏற்றுக்கொள்வதில்லை. நாம் அந்த பட்டியலில் தான் இருக்கிறோம். அதுவும் நம்முடைய நாட்டில் இதுவரை நடந்திருக்கிறபடி தொலைக்காட்சிகள், பத்திரிகைகளுக்கு முழு உரிமை இல்லை என்பதை உலக அளவிலே சொல்லுகிறார்கள். அதற்கு ஒரு ரேங்க் போட்டிருக்கிறார்கள், ஃப்ரீடம் ஆஃப் தி ப்ரெஸ், வேர்ல்டு ஃப்ரீடம் ஆஃப் தி ப்ரெஸ் ரேங்கிங் என்று போட்டு 180 நாடுகளில் நாம் 161வது இடத்துல இருக்கின்றோம். பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் கூட நமக்கு மேலே இருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்? எதிர்க்கட்சிகள் பலமில்லாதது ஒன்று, எதிர்த்து பேச குரல் கொடுக்க முடியாத ஒன்று. அரசாங்கம் ஒருவரை கைது செய்யும், காவல்துறை கைது செய்யும். ஒரு மக்களாட்சியில், உண்மையான மக்களாட்சியாக இருந்தால் அவர் மீது வழக்கு போட்டு அவருக்கு தண்டனையை நீதிமன்றம் தான் அளிக்க வேண்டும். ஆனால் நம்முடைய நாட்டில் நீதிமன்றம் இல்லாமலேயே தண்டனை நடக்கும். ஒரு ஆள் 6 மாத காலம், 1 வருட காலம் சிறையில் இருப்பார். அதுவரை அவர் மீது வழக்கே இருக்காது. அதற்கு பிறகு வழக்கு போட்டு 5-6 ஆண்டு காலம் கழித்து அவரை விடுதலை செய்து விடுவார். அதற்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது? இந்த 6 ஆண்டு காலம் ஒருவர் உள்ளே இருந்தால் வழக்கு இல்லாமல், அவர் மீது குறையில்லாமல் யார் அதற்கு பொறுப்பு ஏற்பார்? யாரும் இல்லை. ஆக இந்த முழு மக்களாட்சி என்பது எல்லாம் வர வேண்டுமானால்
அரசு நல்ல அரசாக அமைய வேண்டும். நல்ல அரசாக அமைவதற்கு மக்கள் அறிவுள்ளவர்களாக தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது கல்வியால் தான் முடியும். பொருளாதார வளர்ச்சிக்கு அது தேவை. மக்களாட்சியை உயர்த்துவதற்கும் அது தேவை. தனிப்பட்ட வீடுகளை உயர்த்துவதற்கும் நம் நாட்டிலே இன்னும் ஏழைகள் ஒரு கிட்டத்தட்ட 15-20% பேர், 25% வரை இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கின்ற மக்கள் இருக்கிறார்கள். சில மாநிலங்களில் மிக மிக அதிகம். தென் மாநிலங்கள்லாம் பரவாயில்லை. 10-5%. கேரளாவில் ஒரே சதவீதம்தான் ஏழைகள். தமிழ்நாட்டில் 5%. மற்ற தென் மாநிலங்கள் எல்லாமே 25-20க்கு கீழே தான் இருக்கின்றன. பீகாரில் 50%. உத்தரப்பிரதேசத்திலே 35% பேர் இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு காரணம் இங்கே கல்வி அறிவு இல்லாததுதான். இவைகளையெல்லாம் மாற்ற வேண்டுமானால் கல்விக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். அரசுகள் அதற்கு கொஞ்சம் அதிகம் செலவழிக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இந்த அவர்களை எதிர்பார்க்காமல் எங்களுடைய மாவட்டத்தில் ஒன்றை செய்கிறோம். இங்கே அதை பற்றி யாரும் குறிப்பிடவில்லை நினைக்கிறேன். அனைவருக்கும் உயர்கல்வி என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து இப்பொழுது 10 ஆண்டுகள் முடிந்து விட்டன. யாரும் 10ஆம் வகுப்போடு 12ஆம் வகுப்போடு நின்றுவிடக்கூடாது. எல்லா மாணவனும் மாணவியும் எது விரும்புகிறார்களோ, எது கிடைக்கிறதோ, ஏதாவது ஒரு டிகிரி அல்லது டிப்ளமோ படியுங்கள் என்று சொல்லி அவர்களை படிக்க வைக்கிறோம். காரணம், பல மாவட்டங்களோடு நாங்கள் பின்தங்கியிருந்தவர்கள். இந்த வட மாவட்டங்கள் எல்லாமே, வடார்காடு, தென்னார்காடு, தருமபுரி எல்லாமே கல்வியிலே பின்தங்கிய மாவட்டங்கள். நாமும் மற்றவர்களோடு போட்டி போட வேண்டும், மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 8600 பேருக்கு கல்வி உதவித்தொகை அதில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் அந்த தொகை 10.5 கோடி கொடுத்திருக்கிறோம். அதில் பாதிக்கு மேலே விஐடியிலிருந்து தான். நான் எங்களுடைய பேராசிரியர்களை பாராட்ட விரும்புகிறேன். ஆண்டுக்கு ஒரு முறை அவர்கள் ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்கிறார்கள். என்னுடைய பிறந்த நாளில் கொடுக்கிறார்கள். அந்த பணத்தை நான் அந்த ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்து விடுகிறேன். இந்த ஆண்டு 1,35 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டது. 4 கேம்பஸை சேர்ந்து அவர்களுக்கு என்றைக்கு நான் நன்றி கடனாக இருப்பேன். எந்தெந்த ஊரில் இருந்து வந்தவர்களும் இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஏழை குழந்தைகள் படிப்பதற்கு வழி செய்கிறார்கள். இது எல்லா இடத்திலும் பரவ வேண்டும். அரசாங்கமே செய்ய வேண்டும். அரசாங்கம் செய்யலவென்றால் அதற்காக காத்திருக்காமல் மற்றவர்களாக செய்ய முடியும். ஒரு சிறு தொகையை அவர்கள் கொடுத்தால் கூட எல்லா ஏழைகளையும் படிக்க வைத்து விட முடியும். அப்படிப்பட்ட கல்வி இந்தியாவுக்கு தேவை. இந்தியாவை வழிநடத்துகின்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இங்கே எல்லாமே ஒழுங்காக நடக்கும். நிர்வாகம் சீர்படும், நம்முடைய வருமானம் உயரும், வாழ்க்கை தரம் உயரும், குற்றங்கள் குறையும். இது அத்தனையும் கல்வியால் செய்ய முடியும். அதை செய்வதற்கு விஐடி ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று விஐடி நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த விஐடி நினைக்கும் போதெல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை நினைக்காமல் இருக்க முடியாது. அவரால் தான் இந்த விஐடியை துவக்கப்பட்டது. நான் போய் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது எனக்கு பெரிய வாய்ப்பு, 4 பேரோடும் வேலை பார்க்கின்ற வாய்ப்பு. நீங்கள் அதில் பார்த்தீர்கள். அறிஞர் அண்ணாவோடு முதல் துறை நாடாளுமன்ற உறுப்பினர், கலைஞர் அவர்களோடு 2வது முறை நாடாளுமன்ற உறுப்பினர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு சட்டமன்ற உறுப்பினர், அம்மா ஜெயலலிதா அம்மாவோடு நான் அமைச்சர், இப்படி 4 பேரோடும் வேலை செய்கின்ற வாய்ப்பு. ஆனால் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது எம்ஜிஆர் அவர்களை அணுகி அரசாங்க கல்விக்கூடம் ஆரம்பிக்க வேண்டும், என்ஜினியரிங் கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டபோது அரசாங்கத்தில் பணம் இல்லை, நீங்கள் வேண்டுமானால் ஆரம்பியுங்கள், நான் அனுமதி கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்படி ஆரம்பிதான் வெள்ளூர் இன்ஜினியரிங் காலேஜ். 180 மாணவர்களோடு இந்த ஆண்டு 88ஐ தாண்டி விடுவோம். ஏற்கனவே போன ஆண்டு 88,000 மாணவர்கள். இந்த ஆண்டு 90,000ஐ தாண்டிவிடும் என்று கருதுகிறேன். என்னுடைய எண்ணம், நிறைய பேர் படிக்க வேண்டும், ஆனால் தரமான கல்வியாக இருக்க வேண்டும். அரசு பல்கலைக்கழகங்கள் எல்லாம் குறைஞ்ச ஆள் தான் சேர்ப்பாங்க. ஐஐடியெல்லாம் 5,000 பேர், 6,000 பேர், 7,000 பேர் தான் சேர்ப்பாங்க. அதுக்கு மேலே சேர்க்க மாட்டாங்க. நாம் அதிகம் பேரும் படிக்க வேண்டும், தரமான கல்வியை கொடுக்க வேண்டும், அனைவருக்கும் வேலை வாங்கி கொடுத்து விட வேண்டும். அதை என்னால் செய்ய முடிகிறது. அமைச்சராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக இருந்து செய்ய முடியாததை இன்றைக்கு என்னால் ஆண்டொன்றுக்கு 8,000 பேர், 9,000 பேருக்கு வேலை வாங்கி கொடுக்க முடிகிறது. அந்த கம்பெனிகள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற ஆண்டு 950 கம்பெனிகள் விஐடிக்கு வந்தார்கள்.
அத்தனை கம்பெனியும் முடிந்தவரை அதிகமாக பேர் எடுப்பார்கள், குறைவாக பேர் எடுப்பார்கள். அந்த சம்பளத்தை பார்த்தால் அவன் மாத சம்பளமே அவருடைய பேராசை விட அதிக சம்பளம் வாங்குறவர்கள், அப்பாவை விட அதிக சம்பளம் வாங்குறவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கிறது. அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உலகெங்கு நமக்கு செல்லுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. படித்தா வேலை கிடைக்காதுன்றலாம் தப்பான எண்ணம். ஒன்றே ஒன்று, அதுக்கு நாம் தயாராக வேண்டும். எந்த நாட்டில் வேலை இருக்கிறதோ அதற்கு நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இப்பொழுது இத்தாலிக்கு ஒரு ஆளை அனுப்பியிருந்தோம். அவர்களை பார்த்துட்டு வந்து அங்கே நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஜப்பானீஸ் மொழி கற்றிருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். இப்போ அதற்காக ஆளை தேடிக்கொண்டிருக்கோம். கொஞ்சம் ஜாப்பனீஸ் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தா எல்லாரும் எங்கள் வேலைக்கு அனுப்பிச்சிடலாம். அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கிறது. இந்த கல்வியை நாம் முதல்ல இருக்க வேண்டும். தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்க வேண்டும். அதற்கு வந்திருக்கிற அனைவருடைய ஒத்துழைப்பும் தேவை. அரசு அதில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, எனக்கு பின்னாலே நிறைவுரையாற்றுவதற்கு முன்னாள் அமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை உருவாக்கப்பட்ட நம்முடைய பொன்னையன் வந்திருக்கிறார்கள். அவருக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.